ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஹூ மேட் மீ அ பிரின்சஸ் சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 7 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு என்னமோ பிரமாதமாக இருக்கும். இதில் தான் ஒரு முக்கியமாக ஹீரோ ஒருத்தன் வருவான். ஆல்ரெடி ஒருத்தன் இருக்க மாதிரி தான் இருக்கான். ஆனால் என்ன பண்ணுறது, அவன் வயசில் ரொம்பவும் பெரியவன். இருந்தாலுமே இப்போ சின்ன பையனா அவனும் இருக்கிறதுனால அவனையும் ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கு தான் ஆகணும். சரி, என்ன இருந்தாலும் மேஜிக்கு அப்புறம் அந்த ரொமான்ஸு எல்லாமே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. முடிஞ்சலுக்கு பொறுமையாக பாருங்கள். இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தா அத்தனாஷியா வானத்தை வந்து பறந்து வந்து விழுந்துட்டு இருக்கா ஒரு ஏஞ்சல் சூட்டோட. விழும்போது பார்த்தா கீழே எவனோ ஒருத்தன் வந்து பிடிக்க அவன் ஒரு வழியாக காப்பாற்றிடுவான். அவ கண்மூடிச்சு பார்க்க யார் இவன், நீங்க ஏஞ்சலா அப்படின்ற மாதிரி அவன் அவனை பக்கம் பார்த்துட்டு சாகவான். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல விஷயத்தை காமிக்கிறாங்க. அத்தனாஷியா வந்து வெற்றிகரமா மேஜிக் எல்லாமே ஓரளவுக்கு கத்துக்கணும். ஆனா நான் பெரிய தப்பு இந்த தடவை பண்ணிட்டு இருக்கேன். ஏய் மிஸ்டர் மேஜிக் மாஸ்டர், என்னுடைய மேஜிக்ல சில பல லேகிங் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு நீ எந்த விதமான பொறுப்பும் ஏற்றுக்க முடியாதா? நீ சொல்லி கொடுக்க வச்சு தானே இதெல்லாமே நான் கத்துக்கணும். ஏய், நான் இன்ச்சு பை இன்ச்சா எல்லாத்தையுமே கத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அது உங்ககிட்ட இருந்து வரலன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. இந்த கதை எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு உண்மையை சொல்லியா, கொஞ்சமாச்சு என்கிட்ட கொஞ்சம் நல்லபடியா பேசியா, தயவு செஞ்சு இப்படி ரூடா நடந்துக்காது. சரி ஓகே, நான் உனக்கு சொல்றேன். மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய மேஜிக்கல் எனர்ஜி வந்து ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்ஸை பொறுத்து தான் அது எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனா எக்காரந்த கொண்டு நீ அந்த எலமெண்ட்ஸ் கூட ரூடா நடந்துக்கிறீங்கன்னா அதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணாது. அதுங்க கூட நீ பிணிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். கண்டிப்பா அதுங்க உனக்கு எப்பவுமே சப்போர்ட் கொடுத்து உன்னை எல்லா விதத்திலையும் திறமையானவங்களை காட்டும். வெளியா போடா, நான் என்ன கேட்டுட்டு நீ என்னடா சொல்லிட்டு இருக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் முயற்சி பண்ண மேஜிக் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏடா கூடமா போகுது. தெரியும், ஒரு ஜீனியஸ் சொன்னா அதுதான் கேட்டுக்கணும். தேவையில்லாம உன் இஷ்டத்துக்கு நீ ட்ரை பண்ணா இப்படிதான் சொதப்பின்னு இருப்பேன். அப்படியே அவன் நக்கல சிரிக்கிறியா, சரி கொஞ்சமாச்சு சீரியஸ் சொல்லி தரணும்னு உனக்கு நினைப்பே இல்ல. நீ சொல்லி கொடுக்காம என்னால எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப வெறுப்பேற்றுறீங்கன்னா சரி கடுப்பே ஆகாத. மேஜிக்கல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிறக்கும் போது அது எல்லாமே வரதுதான். ஆனா பெரியவங்களா வளர்ந்த பிறகு நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசமாகும். எக்ஸாம்பிளுக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய மேஜிக் பவர் காமிக்க அது ரொம்ப அக்யூரேட்டா பண்ணிவான். இப்ப புரியுதா நான் எப்படி பண்ணறதை பார்த்து அதே மாதிரி பண்ணிப்பாரு. ஏன்னா உன்னுடைய மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் நீ உன்னுடைய பவர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அக்யூரேட்டா பயன்படுத்தணும். யோ வெறுப்பேத்தத எல்லாத்தையுமே நீ மேலாட்டமா சொல்லிட்டு இருக்க. பேசிக் ட்ரிக்காச்சும் சொல்லி கொடு. அதை எப்படி தான் பண்றது, முறையா சொல்லி கொடுயா, டீட்டெயிலா சொல்லியா அப்படின்ற மாதிரி அவ கேட்கறான். எனக்கு இதுல புரிஞ்சு போயிடுச்சு நீ ஒரு மக்கு தானே. அப்ப என்கிட்ட நீ உண்மையை ஒத்துக்கோ, நான் ஒரு முட்டாளன்னு. அதுக்கப்புறம் வெறுப்பானவன் அந்த இடத்துல விட்டு கிளம்பிடுவான். இப்ப அவங்க அப்பா முன்னாடி இந்த விஷயத்த எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு கம்முன்னு இருக்கும். அவங்க அப்பாவும் என்ன யோசிச்சுட்டு இருக்க, சாப்பிடுறதுக்கு தானே வந்தேன். ஆமா எங்க பேரு மேஜிக் எல்லாம் கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல, உடம்பையும் நல்லபடியா பாத்துக்கணும். வெளியே ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவன் கடுப்பாயிட்டு அவன் முறைச்சு பார்க்கறதுல கம்முன்னு ஆயிடுவான். இவளும் என்ன சொல்ல போறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவரும் கேக் கட் பண்ணி கொடுப்பாரு. உடம்பு நல்லபடியா பாத்துக்கோ, நல்ல டைமுக்கு சாப்பிடு, ரொம்ப உன்னை ஃபோர்ஸ் பண்ணிக்காத, உனக்கு மேஜிக் பெருசா வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு அப்பாவை என்னென்ன சொல்லணுமோ அவன் சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் சாப்பிட்டு இப்போ உட்காந்துட்டு இருப்பா படிச்சுக்கின்னு ரொம்ப டயர்டா இருக்குன்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பிரின்சஸ் யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னாச்சு? ஒன்னும் இல்ல, உனக்கு கத்து கொடுத்துதான் பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. ஆமாமா, அது காரணம் என்னன்னா நான் பயன்படுத்துறது எல்லாமே கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்துற மேஜிக்கா. அதனால நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்க ரொம்ப முட்டாளா இருக்கீங்க. ஆமாப்பா, இவன் சொல்றதும் உண்மைதான். ஆனா என்ன முட்டாளன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டேன். இவன் என் கூட இப்போ இருக்கிற வயசு வந்து ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கான். ஆனா நான் அன்னைக்கு பார்த்தப்ப இவன் ரொம்ப அதிகமா இருந்தான், அதுவும் ஹைட்டா. அப்போ இவன் எவ்வளவு நாளா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் தெரியலையே. ஏய், நான் வந்ததுல இருந்து உன்னை பத்தி நான் எதுவுமே தெரிஞ்சுக்கல. அதனால நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, உன்னுடைய பேர் என்ன, உண்மையான பேரு? நான் தான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கல, நான் த கிரேட்டஸ்ட் மெஜிஷியன். அவ்வளவுதானா, வேற எதுவும் இல்லையா? என்ன பத்தி அவ்வளவுதான் டீட்டெயில், வேற எதுவும் கிடையாது. போடா நீ ரொம்ப ஓவரா தான் பண்ற. உன்னை பத்தி கொஞ்சமாச்சும் தெரியுங்களான்னு பார்த்தா அது கூட தெரிஞ்சுக்க முடியாத மாதிரி பண்ற. ஆனா உன்னை விடவும் இதே அந்த மிஸ்டர் ஸ்னோவி இருக்கான்ல, அவனுடைய பையன் ரொம்பவும் நல்லவன். அவனை மாதிரியான ஒருத்தன் எனக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டான். நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்பான். அதே மாதிரி தேவையில்லாம என் கூட சண்டையும் போட மாட்டான். ரொம்பவும் நல்லா நடத்துப்பான். உன்ன மாதிரி உனக்கு கேவலமானவன் கிடையாது. எப்ப பார்த்தாலும் பொண்ணு கிட்ட கோவமா வெறுப்பேற்ற ஆள்லாம் கிடையாதவன். இதை கிட்ட தலைவன் கடுப்பா வரான். மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பேசுறதை பார்த்துட்டேன். அவனை நான் நேற்றுக்கு பார்த்து நல்லபடியாக பேசியிருக்கலாம். தேவையில்லாம இவங்ககிட்ட வந்து மாட்டிட்டு இருக்கேன். உன்ன மாதிரியான சுயநலவாதியா நான் இந்த உலகத்தில் மாத்தது இல்லைன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது கிட்ட வருவான். டேய், என்னடா வேணும்? நீ என்ன சொன்ன? என்ன காட்டிலும் அந்த வெள்ளை முடி வச்சுட்டு இருக்கிறவனுடைய பையன் தான் உனக்கு ரொம்பவும் நல்லா பேசுவான்னு சொன்னல, க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆட்டம். ஆமா, அதுக்கு என்னப்பா? சரி, அப்போ அவனாடியே போ, என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா அப்படின்ற மாதிரி அவன் வேற இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணுவான். அதுக்கப்புறமா தான் பார்த்தா வானத்துல இருந்து அவன் அப்படியே பறந்து, ஆஹா நான் எங்க இருக்க, டே படுபாவி என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவ கத்தி கீழே விழ. அங்க பார்த்தா இன்னொரு பக்கம் யாருமே இல்லாத அந்த ஒரு சமயத்துல டக்குன்னு வந்து அந்த பையன் பிடிச்சிருவான். அப்புறமா தான் அந்த பையன் கேட்டிருப்பான், நீங்க ஏஞ்சலா? அது ஆமா. ஏய் ஒரு நிமிஷம், இந்த ஹேர் கலர் வச்சு பார்க்கும்போது, கண்ணை வச்சு பார்க்கும்போது இவன் கண்டிப்பா டூக் ஆல்பஸஸ் இந்த பையனா இருக்கிற ஹஜ்ஜுக்குள்ள தான் இருக்கணும். அப்போ லூக்கஸ் உண்மையிலேயே இவனோட அமைச்சிருக்கேன் இவன் வீட்டுக்கு. பார்த்தா இவன் வீட்டுக்கு தான் அமைச்சு வச்சிருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, உண்மையில நீங்க ஏஞ்சலான்ற மாதிரி கேட்கவும் அவளுக்கு ஒரே வெக்கமாயிடும். உண்மையா சொல்லாமா வேணாவா? என்ன சொல்றது? என்னை பத்தி நான் உண்மையா அவன் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா அவன் பின்னாடி என் மேல வெறுப்பா தான் காட்டுவான். வேணாம், நம்ம பொய்யே சொல்லிடுவோம் சொல்லிட்டு நான் ஒரு ஏஞ்சல் தான் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவன் ஒரு பக்கம் மரியாதை கொடுத்ததுல அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஆனாலுமே அந்த பையன் ரொம்ப முட்டாள்லாம் கிடையாது, ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கான். ஹஜ்ஜுக்கள் கரெக்டா அவளுடைய ஹேர் கலரு அப்புறம் அந்த கண்ணில் இருக்கிற அந்த ப்ளூ ஜுவல் ஐஸை வந்து கண்டுபிடிச்சிடான். இவங்க கண்டிப்பா வந்து ஒபலியா எம்பரரை சேர்ந்து அத்தனாஷியா தான் இருக்கணும். சரி ஓகே ஏஞ்சல், நீங்க எப்படி வானத்துல வந்து பறந்து வந்தீங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவன் கேட்டுட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா என்னுடைய அப்பா அங்க வந்துருவாரு. டேய் ஹஜ்ஜுக்கள் எங்க இருக்க அப்படின்ற மாதிரி அவர் வரவும் உடனே பார்த்தா இன்னொரு பக்கம் இல்லாம அத்தனாஷியா போய் ஒளிஞ்சுப்பா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க தனியா? சும்மாப்பா ஒண்ணு இல்ல, இந்த அழகான பூக்களை வந்து பாக்கிறதுக்காக தான் வந்தேன். இப்போ ஒரு பக்கம் அவங்க பேசுறது எல்லாமே ஓடி கட்டுட்டு தான். இவங்க ரெண்டு பேரும்
பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்கப்பா. சரி, நம்மளுடைய பிளான் ரெடியா இருக்கு. நீ உன்னுடைய படிப்புக்காக நீ வேற ஒரு இடத்துக்கு போக போற, நல்லாவே தெரியும்ல. ஆமாப்பா, ஆனா நான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா கண்டிப்பா ஜெனிட்ட என்னை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணாலே நினைச்சுக்கினேன். அவ தனியா இருப்பாளே. நான் உனக்கு பல முறை சொல்லிட்டேன், வேற வழி இல்லை, இப்படிதான் பண்ணி ஆகணும். நான் அவகிட்ட பேசி புரிய வச்சுக்கேன். அதனால நம்மளுடைய ஃபேமிலியோடைய கடமையை நீ தான் முடிக்கணும். அது உன்னுடைய வேலை. அதனால இது மறக்காம பண்ணிடு. இது உன்னுடைய சுயநலத்துக்காக தான் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி அவனோட பக்கம் பெட்டை போட்டு இவங்கிட்ட எப்படியாச்சும் பிரெயின் வாஷ் பண்ணி இந்த இடத்த விட்டு அனுப்புறதுக்காக பாக்குறான். சரிப்பா, உனக்கே தெரியும் ஆல்ரெடி நான் பிரின்சஸ் வந்து ஸ்டடி காம்படிஷன்ல அவங்களை தோக்கடிக்கணும். அதனால முடிஞ்சளவுக்கு பிரின்சஸ் கிட்ட நீ பின்னாடி எப்பனா பழகினா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னன்றது கேட்டு தெரிஞ்சுக்கோ. அது பின்னாடி உனக்கு யூஸ் ஆகும். ஆனா சில ரீசன் காரணமா என்னன்னு தெரியல, பிரின்சஸ் வந்து என்னை பார்த்தாலே ஏதோ எனிமி மாதிரி பாக்குறாங்க. எனக்கு தெரியும்டா நீ பண்ற வேலை என்னன்றது, கம்முனாடி பையில அப்படின்ற மாதிரி உன்னை பாக்குறான். அப்போ பிரின்சஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க பெருசா அவங்கள விருப்பப்பட்டு சூஸ் பண்றது மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம எதுவும் அவங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீ சொல்றது சரிதான், நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னவோ நீ அதை பண்ணினா மட்டும் தான் அவங்க கிட்ட நெருக்கமா பழகுவாங்க. சரி, உன்னுடைய பேக்கேஜிங்லாம் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுனா. அப்பா இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். நான் ஒபிலியாக போயிட்டு படிக்கலான்னு இருக்கேன். ப்ளீஸ் என்ன அந்த இடத்துக்கு அனுப்பாதீங்க. இல்ல, இது ஆல்ரெடி நான் முடிவு பண்ணியாச்சு. ஆனா உன்னுடைய விஷயம் நீ இதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தேன், நான் இதை ஒத்துக்கிருப்பேன். ஆனா நீ இங்க போறதே பெட்டர் தான். ஒபிலியாகலாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். இவன் உன்னோட பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஆத்தனாசியா இந்த ஆள் எப்பவுமே இந்த பையனை தன்னுடைய பையன் கூட பார்க்காம ஒரு பப்பட் மாதிரி தான் யூஸ் பண்ணிப்பான். இவன் சொல்றதையும் எல்லாத்தையுமே செய்யற ஆள் மாதிரி. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு நீ நல்லா தானே இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. எதுவும் நீங்க கேட்கலையே. இல்ல, நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். அவனை பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு வேற வழி இல்லை, இப்போதைக்கு இந்த இடத்த விட்டும் போக முடியாது. அவனுக்கு சில நல்ல ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி ஆகணும் அப்படின்னு அதுக்கப்புறம் போயிட்டு அவகிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். பிரின்சஸ் இல்ல சாரி லேடி ஏஞ்சல், நீங்க உங்களுடைய ஃபேமிலியில வாழ்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டப்படுறீங்களாங்க? இல்லையே, ஓரளவுக்கு தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன எடுத்துக்கோங்க, என்னுடைய ஃபேமிலியை நான் பெருமைப்பட வைக்கணுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணணும். எங்க அப்பா என்ன அப்படி வேலையை செய்ய சொல்றாரு. எனக்கு பிடிச்ச விஷயங்களை பெருசா இந்த இடத்துல பண்ண முடியுது இல்ல. நான் ஏன் இந்த இடத்துல வாழ்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வேற வழியில எங்க அப்பாக்காகவாச்சும் நான் இதை பண்ணிதாகணும். இவன் சொல்றதும் உண்மைதான். என்னுடைய இதே வயசுல வந்து இதுக்கு முன்னாடி என்னுடைய வந்த கனவுல இவங்க அப்பா தான் அஜுகையில ஃபுல்லாவே கண்ட்ரோல் வச்சுட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது நான் பெருசா எதுவும் இதில் தலையிட முடியாது. இது அவங்களுடைய ஃபேமிலி மேட்ரு. ஆனா இருந்தாலும் மனசுக்கு சொல்ல முடியும் ஆறுதலாம். இன்னொரு வாய்ப்பு இருக்குப்பா, நீ ஏன் உன்னுடைய படிப்பை சீக்கிரமா முடிக்க கூடாது? அது முடிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட போயிட்டு உன்னுடைய திறமைகளை நிரூபிச்சு நீ இதுக்கப்புறம் என்ன கேட்கறியா அவர் உனக்கு சிறப்பாக அதை பண்ணி காமிப்பார்ல. அப்புறம் ஏன் அவர் ஒத்துக்கம் போறாரு? நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி அவன் சிரிக்கிறாங்க. நான் என்ன காமெடி பண்ண நீ சிரிச்சிட்டு இருக்க? நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நோபல்ஸோடைய பவர்ஸை வச்சு குடும்பத்துல நிறைய பிரச்சனை நடக்குது தான். ஆனா அது எப்பவுமே முடியாது. ஏதோ சில பல முறை நம்ம அவங்களுடைய மனசை மாற்ற முடியும். எங்க அப்பா அப்படிதான் என்ன ட்ரெயின் பண்ணிருக்காரு. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கடா நீ இப்படி இருப்பானு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அத்தனா ஷேகில திரும்பியும் அதே மாதிரியான சர்க்கிள் வந்துட்டு அப்படியே அவள் மேலே இழுத்துன்னு போகுது. எங்க போறீங்க அப்படின்னு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே மறைஞ்சிருவான். அதுக்கப்புறம் டெலிபோர்ட் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வர வச்சிருவான். என்னப்பா அவங்ககிட்ட பேசி என்ஜாய் பண்ணியா? ஆனா டக்குனு இவன் பேசிட்டு இருக்கும்போது மூஞ்சில் ஒரு குத்து கொடுப்பா பாருங்க. எதுக்கு அடிச்சேன்? நான் கண்டிப்பா அடிப்பேன்டா உன. அதுதான்ப்பா யான்னு கேட்கறேன். ஏன்டா என்ன அமிச்சது என்னுடைய பர்மிஷன் இல்லாம அமிச்சிட்டேன், திரும்ப வர வச்சது என்னுடைய பர்மிஷன் இல்லாம வர வச்சுட்டேன். கொஞ்சம் பொறுத்துக்க முடியாது அவங்ககிட்ட. நான் சரியான நன்றியோ பாய் கூட சொல்லாம வந்துட்டேன்டா. அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான்? ரொம்ப கோவமா நினைக்க மாட்டானடா. அவெல்லாம் பெருசா எதுவும் நினைக்க மாட்டேன். நீங்க தான் குழப்பிட்டு இருக்கீங்க. பாயமுறா இன்னொரு படம் இந்த மாதிரிலாம் பண்ண மாவனை திரும்பி அடி பண்ண உன்ன பார்க்க மாட்டேன். சரி வேணா திரும்ப அனுப்புறேன், நீங்க போய் சொல்லிட்டு வாங்க. உங்ககிட்ட திரும்ப எப்படிடா நான் சொல்றது? பைத்தியமே நிறுத்துறா அப்படின்ற மாதிரி உன்னோட பக்கம் அவன் கத்துறா. இது எல்லாமே உன்னோட பக்கம் பார்த்தா இந்த சண்டை சவுண்டு வெளியே கேட்குதுங்க. மேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு உள்ளுக்குள்ள ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்குப்பா. அவங்க ரெண்டு பேரும் கியூட்டா இருக்காங்கப்பா சண்டை போறதுல கூட. அவ அதுக்கப்புறம் கடை போயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா ஏதோ ஒரு இடத்த நோக்கி. போற வயதுல பார்த்தா லெலியாவும் எங்க போறீங்க, இது டீ டைம் அப்படின்ற மாதிரி அவன் வரேன். ஆனா அவன் சொல்றதையும் கண்டுக்காம அதுக்கப்புறம் அவன் ரொம்பவும் கடுப்பாயிட்டு அந்த ஏரி கிட்ட போறான். என்னடா இங்க நடக்குது? நான் மேஜிக் எல்லாமே ஓரளவுக்கு கத்துக்கினேன். பட் ஆனா புதிய மேஜிக் என்னால என்னமோ புதுசா எதுவும் கத்துக்க முடியல. பார்த்ததுக்கு அது எப்படி அக்யூரேட்டா பயன்படுத்தணும் தெரியல. ஒரேடியா பவர் மொத்தமா ரிலீஸ் பண்றேன், சோர்ந்து போயிறேன். அக்யூரேட்டா பயன்படுத்தணும்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எலமெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு சொன்னா என்னன்னே புரியலையப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்க புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி அவன் இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அவங்க அம்மாவுடைய வாய்ஸ் கேட்கும். அத்தனாஷியா நீ ரொம்ப கடினமா உழைக்கிறேன். என்னது அம்மாவுடைய வாய்ஸா? அம்மா எங்க இருக்கீங்க? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குளத்துல இருக்கிற மிகப்பெரிய அந்த மான பாட்டிகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இது எல்லாத்துக்கு காரணம் அந்த லோட்டஸ் தான். அந்த தாமரையில இருந்து வர அந்த ஒரு சின்ன இலியூஷன் மட்டும் தான் இவங்களை இப்படி ஆகுது. அவங்க அம்மாவுடைய உருவமாவே அது வந்துட்டு அதுக்கப்புறம் அவளை அந்த குளத்துக்கிட்ட இழுத்துன்னு வருது. அம்மா கிட்டவா உனக்கு இன்னும் நிறைய விஷயத்தை யோசிச்சு சொல்லித்தரேன், இன்னமும் நீ நிறைய கத்துக்கலான்ற மாதிரி கூப்பிடுவோம். டக்குன்னு போயிடுவான், அப்படி குளத்துல விழுந்துருவான். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு குளத்துக்கு அடியில் இருக்கிற அந்த இலைங்க எல்லாமே அவனை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும் சாக்கடித்துக்காக. அவளால எதுவுமே பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஒரு விஷயம் எல்லாமே நம்ம லூகாஸ்க்கு தெரிஞ்சிடும். அவ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான்னு டக்குன்னு அந்த இடத்த விட்டு போகிறது ட்ரை பண்ணுவான். அங்க பார்த்தா ஆல்ரெடி வந்து அங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கா. அதுக்கிட்ட மாட்டி தப்பிக்க முடியாம அந்த ஒரு சமயத்துல உனக்கு மேஜிக் எனர்ஜி எல்லாத்தையுமே வச்சுட்டு இருக்கிற லெவல்ல மேஜிக்கை பயன்படுத்த கூட தெரியல. அக்யூரேட்டா நீ பயன்படுத்தணும், உனக்கு எல்லா விதமான எலமெண்ட்ஸையும் பயன்படுத்த தெரியணும் அப்படின்னு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா டக்குன்னு தன்னுடைய பவர் ஏதோ ஒரு வகையில அப்படியே வெளிப்படுத்துவான். உடனே அதுவும் ஆக்டிவேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மேல அப்படியே வந்து நிக்க பார்த்தா வாட்டர் பவரை பயன்படுத்தி வைக்கிறான். சரியான சமயத்துல பார்த்தா இவனு அங்க வந்துருவான். அதுக்கப்புறம் கரையோரமாவளும் வந்துட்டு ஷாக் ஆவான். இவன் ஒரு பக்கம் பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். சரி நான் யூஸ் பண்ணது என்ன? நீ யூஸ் பண்ணது வாட்டர் மேஜிக், அதை நீ அக்யூரேட்டா பண்ணிட்டேன். உண்மையா சொல்ல போனா இங்க நான் உன்னை காப்பாத்தலாம் வரலான்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருக்கேன். ஆனா டக்குன்னு பார்த்தா அத்தனை போயிட்டு கட்டுப்பிடிச்சு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நிறைய விஷயம் நான் இன்னைக்கு கத்துக்கணும். உண்மையிலே நான் மேஜிக் பண்ணிட்டு நீ அதை பார்த்து தானே அப்படின்ற
மாதிரி சந்தோஷமாவா இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இதை கேட்டுட்டு. அதாவது இதுக்கு முன்னாடி அவ தண்ணிக்குள்ள விழும் போதும் யாருமே காப்பாற்ற முடியாம நிலைமையில அவங்க அப்பா வந்து காப்பாத்திருப்பாங்க. ஆனா இந்த முறை பார்த்தா இவ விழுந்தப்போ இவளே தன்னை காப்பாத்திக்கிற லெவலுக்கு வளர்ந்துருக்கான்ற விஷயத்தை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுவான். அப்புறம் நீ எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ், இது உன்னாலதான் முடிஞ்சது அப்படின்னு அவளும் வைக்கப்பட்டுன்னு சொல்ல, ஏன்னா எனக்கு நிறைய மேஜிக் லெசன் சொல்லி கொடுப்பியா, சரி ஓகே வா வா போவோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி போற வழியிலே பார்த்தா நம்ம லூக்கஸும் என்னெல்லாம் சும்மாலாம் உனக்கு கத்து கொடுக்க முடியாது, ஏன்னா திரும்ப நீ கூட ஃபைட் பண்ணுவேன், என்ன பஞ்ச் பண்ணுவேன், என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி உனக்கு நான் பஞ்ச் பண்ணது பிடிக்கலன்னா நீ திரும்ப என்ன பஞ்ச் பண்ணிக்க பிரச்சனை இல்லை. ஆனா அவளுடைய அழகை பார்த்துட்டு அவனுக்கு எதுவுமே பண்றதுக்கு தோணல. சரி ஓகே ஒன்றும் இல்லை, உன்ன மாதிரி நான் சின்ன குழந்தைங்களாம் நான் அடிக்க மாட்டேன், ஏன்னா நான் எவ்வளவு பெரிய கிரேட் மெஜிஷியன் தெரியும்ல தம்பி, நீயும் குழந்தை தான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நடந்து வரும்போது லிலியா இந்த விஷயத்தை பார்த்துட்டு அந்த இடத்துல பார்த்தா அவன் உடம்பெல்லாம் ஈரமா இருக்கல, எங்க போயிட்டு குளிச்சுட்டு வரீங்க இந்த டைம்ல, உங்களுக்கு என்ன ஜலதோஷம் பிடிச்சிட போகுது, நீங்க வாங்குற மாதிரி உன பக்கம் இவங்க பார்க்க, நாங்க எங்கேயும் போல சும்மா குளத்துக்கிட்ட தான் போயிட்டு வந்தோம். முட்டாள அது குளையில ஏரி கிட்ட தான் போயிட்டு வந்தோம். ஓ ஏரி கிட்டே போயிட்டு வந்தீங்களா இந்த டைம்ல அப்படின்னு உங்க அப்பா வந்துட்டு உடனே, அப்பா என்ன மன்னிச்சிருங்க, டேய் நீ கூட இருக்கிற ஆளு எதுக்கு அவளுக்கு அந்த இடத்துல கூட்டு போயிட்டு சொல்லி கொடுத்துருக்க, என்ன பெருசா நீ கத்துக்கின அத்தனாச்சியா, டேய் என்னடா பாத்துட்டு இருக்க, எதனா ஒன்று சொல்றேன் எங்க அப்பா கிட்ட, அவனும் சொல்லுவான் யோசிக்கிறதுக்கு. அந்த டைம்ல பார்த்து தலைவன் அவங்க 2 பேரும் தூக்கின்னு கிளம்புவான் அந்த இடத்துல, உங்களுக்கு 2 பேருக்கும் இன்னைக்கு தண்டனைக்குது, எதுக்காக நைட் டைம்ல இந்த மாதிரி வெளியே போறீங்க அனுமதி இல்லாம, உங்களுக்கு ஒன்று எதனா ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுவா அப்படின்னு பாடத்தை சொல்லி கொடுக்க கூட்டு போக்க, அத்தனாச்சியா பழம்பரா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க, அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த எபிசோட இன்னமும் தரமா இருக்க போது முடிஞ்சலுக்கு ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.